அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, சொனாலிக்காவில் பார்த்தீங்கன்னா இப்போ டைகர்னு சீரீஸ்னு ஒரு சீரீஸ் வந்து லான்ச் ஆகிருக்குதுங்க. சொனாலிக்காவில் பார்த்தீங்கன்னா டிஇ சீரீஸ் போய், சிக்கந்தர் சீரீஸ் போய், மகாபலி சீரீஸ் போய், இப்போ பார்த்தீங்கன்னா டைகர் சீரீஸ்னு ஒரு சீரீஸ் வந்து லான்ச் ஆகிருக்குது. அந்த டைகர் சீரீஸில் 50 HP டிராக்டரை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் ரிவ்யூ போட்டுட்டேங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க போகிறேங்க. இந்த டிராக்டரோட யூஸர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த HP கேட்டகரியில் கம்பேர் பண்ணுறப்போ டிராக்டரோட வெயிட் வந்து கூட சேர்ந்துருக்கிறதுனால இந்த மாதிரி பேலர் ஓட்டுறக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லிஃப்ட் ஆகிறதில்ல. ஏன்னா சோளத்தட்டு ஓட்டுறப்போ பார்த்தீங்கன்னா வைக்கோலோட சோளத்தட்டு வந்து வெயிட் கூட, அதனால் என்ன ஆகுதுன்னா பொலியிலலாம் ஒரு லோடோட ஏறுறப்போ பார்த்தீங்கன்னா பொலியில் ஏறுறதில்ல மற்ற பிராண்டு. இந்த பிராண்டு வந்து அந்த பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ப்ளஸ் என்னென்னா இதோட ஹைட்ராலிக் வந்து ஹெவி டியூட்டிங்க. நார்மலாக பார்க்குற மற்ற பிராண்டு மாதிரி இல்லாமல் இதில் ஹைட்ராலிக் லிஃப்டிங் கெப்பாசிட்டி வந்து 2.25 டன், அதாவது 2200 கிலோ கொடுத்துருக்குறாங்க. ஹெவி டியூட்டி ஹைட்ராலிக். அதனால் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, இப்போ நார்மலாக இந்த மாதிரி பேலர் யூசேஜுக்கெலாம் வந்து இதோட ஹைட்ராலிக் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ப்ளஸ் என்னென்னா இதோட இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து அதிகங்க, 3100 சிசிங்க. இந்த எஸ்பி கேட்டகரியில் மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணுறப்போ இதோட சிசி வந்து அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. அதனால் என்னென்னா இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட வேலையே தனியாக இருக்குதுங்க. சொனாலிக்காவில் பார்த்தீங்கன்னா அந்த கிளாசிக் மாடலுங்க 750 DI, 745 DI இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸுங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 10,000-15,000 மணி நேரம் தாண்டி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஃபேமஸுங்க. இப்போ யான்மரோட டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க கொலாபரேஷன் பண்ணி வேர்ல்டு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வேர்ல்டுலேயே மிகப்பெரிய டிராக்டர் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டு இவங்ககிட்ட தான் இருக்குது, சொனாலிக்கா கிட்ட தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு இந்தியன் பிராண்ட் வந்து டெவலப் ஆகி ரன் ஆகிட்டு இருக்குதுங்க. இந்தியன் பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா, சுராஜ், இந்த சொனாலிக்கா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியாவோட சாயிலுக்கு தகுந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. அவங்களோட டெக்னாலஜி வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து சொனாலிக்கா பொறுத்த வரைக்கும் எந்த காம்ப்ரமைஸுமே இல்லைங்க. குவாலிட்டி வைஸு, பர்ஃபார்மன்ஸ் வைஸும் நல்லா இருக்குதுங்க. மைலேஜ் வந்து சொனாலிக்கானாலே மைலேஜ் வந்து நல்லா இருக்குங்க எப்போவுமே. இதில் 12+3ங்கிற மாதிரி கீர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. எல்லா அட்டாச்மெண்ட்டுக்கு இந்த டிராக்டர் வந்து யூஸ் ஆகும். மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் 3 டைப் ஆஃப் கீர் பாக்ஸ் ஆப்ஷன் இருக்குதுங்க. 8+2, 12+3, 12+12ங்கிற மாதிரி சட்டில் கீர் பாக்ஸ் ஆப்ஷனும் இருக்குதுங்க. இதில் 12+3ங்கிற மாதிரி கீர் பாக்ஸ் ஆப்ஷனோட டிராக்டர் எடுத்துக்கிறாங்க. நம்ம நார்மலாக பார்க்குற வைக்கோலை ஓட்டுறதோட இந்த சோளத்தட்டு ஓட்டுறது வந்து ரொம்ப ரிஸ்க்கான வேலைங்க. சோளத்தட்டு வந்து வைக்கோலோட ரொம்ப கெட்டி. ஸோ பேலர்லேயுமே ட்ரம் எல்லாம் சீக்கிரம் அடி வாங்கும், ரோலர் அடி வாங்கும். நார்மலாக பார்க்குற வைக்கபிள் பேலோட பார்த்திங்கன்னா இது வந்து பேல் பண்ணி ரோல் பண்ணுறப்போ வெயிட் வந்து சேர்ந்து வருங்க. சரிங்க. அப்புறம் சொனாலிக்கா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்களோட ஓன் டெக்னாலஜி வச்சு தான் டிராக்டரை மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. மற்றவங்கிட்ட மேக்ஸிமம் எந்த ஒரு டெக்னாலஜி வாங்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க டெக்னாலஜி மூலமாக தான் டிராக்டரை ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இந்த டைகர் சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஹையர் ஹெச்பிலேருந்து லோ ஹெச்பி வரைக்கும் மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட ஓன் டெக்னாலஜிங்க. 4 wheel டிரைவில் இந்த டைப் ஆக்சிலோட பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்குதுங்க. ஃப்ரண்ட் ஆக்சில் பார்த்தீங்கன்னா பெவல் கீர் ஆக்சிலோட டிராக்டர் லான்ச் ஆகிருக்கு.
சொனாலிக்கா பொறுத்த வரைக்கும் எப்போவுமே லோ ஆர்பிஎம்மில் பிடி அவுட்புட் வந்து கிடைக்குங்க. ஒரு 540 ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 1700 ஆர்பிஎம்மில் ஃபுல் ஆர்பிஎம் கிடைக்குது. அதனால் என்னென்னா இப்போ சிசி அதிகமாக கொடுக்கறதுனால லோ ஆர்பிஎம்லேயே பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்து இந்த மாதிரி பேலர் யூசேஜுக்கு ஆப்ரேட் பண்ணலாங்க. இப்போ 1000 ஆர்பிஎம்மில் தான் ரன் பண்ணுறாங்க டிராக்டர் பார்த்தீங்கன்னா. இப்போ இந்த மாதிரி பிடி அவுட்புட்டு லோ ஆர்பிஎம்மில் கிடைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மீடியம் செகண்ட் கியரில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நீங்கள் வைக்கப்பில்லாம் கட்டுறீங்க அப்படின்னா மீடியம் தேர்டு, மீடியம் ஃபோர்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது உண்டான என்னென்னா, மற்ற பிராண்ட்லாம் ஹை ஃபர்ஸ்ட்டில் கிடைக்கிற ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இதில் மீடியம் தேர்டு ஃபோர்த்துலேயே கிடைக்குது. ரோடு ஸ்பீடு வந்து அதிகங்க இந்த டிராக்டரை பொறுத்த வரைக்கும். ரோடு ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 36 km/h வந்து கொடுக்குறாங்க இந்த டயர் சைஸ்க்கு. ப்ளஸ் என்னென்னா இதில் ஃப்ரண்ட் டயர் வந்து பெரிய டயர் வந்து கொடுத்துருக்குறாங்க. 8.3க்கு 20 பதிலாக 9.5க்கு 20. நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த சிக்கந்தர் சீரீஸ்லலாம் 4 wheel drive லான்ச் ஆனப்போ பார்த்தீங்கன்னா ஆர்எக்ஸ் மாடல்லிங்க 8க்கு 18ங்கிற டயர் சைஸோடு கொடுப்பாங்க. எங்கே போனாலும் டிராக்டர் லாக் ஆகி நிற்கும். ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் ஒரு துளி கூட வராதுங்க. இந்த டைகர் சீரீஸில் பார்த்தீங்கன்னா டயர் 50 HPக்கு பார்த்தீங்கன்னா பெரிய டயர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. 9.5க்கு 20ங்கிற டயர் ஆப்ஷன். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து மெயினாக நல்லா இருக்குதுங்க. ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ சேத்துல எடுத்துகிட்டு போனாலும் டிராக்டர் வந்து லாக் ஆகாது. பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி இது வந்து டிராக்டரில் அறுவடை பண்ணுதுங்க. டிராக்டரில் கட்டர் வருங்களுங்க, பேக் கட்டர். அந்த பேக் கட்டரில் அறுவடை பண்ணி இந்த மாதிரி பேல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏன்னா லேபர் டிமாண்ட் வந்து எங்கள் ஏரியாவில் அதிகமாகிட்டே வருதுங்க. ஸோ அந்த லேபர் டிமாண்ட்னால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி இந்த நம்ம சேனலில் வீடியோ போட்டிருப்போம். ஓல்ட் ட்ராக் 60ல் பார்த்தீங்கன்னா பேக் கட்டுற வீடியோ. ஸோ அந்த பேக் கட்டுற யூஸர் தான் பார்த்தீங்கன்னா இந்த சொனாலிக்கா டிராக்டர் வந்து வாங்கிக்கிறாரு. டர்னிங் ரேடியஸ் பாருங்கள் பக்காவாக இருக்குது. டிராக்டர் ஸ்டைலிங்கே தனியாக இருக்குதுங்க. இந்த டைகர் சீரீஸு நல்ல லுக் இருக்குது. பெயிண்ட்டு எல்லாமே மாற்றிக்கிறாங்க. டிராக்டர் லுக்கே தனியாக இருக்குதுங்க. ஹெட்லைட் ஒர்க்லேருந்து ஸ்டைலிங்கு, டிசைன் ஒர்க் எல்லாமே நீட்டாக கொடுத்துக்கிறாங்க. ஸோ சொனாலிக்காவில் நீங்கள் டிராக்டர் யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். சொனாலிக்கா டிராக்டரில் வேறு ஏதாவது அப்டேட் கொடுக்கணுமா, எனக்கு இந்த மாதிரிலாம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு எந்த மாதிரி அப்டேட் வந்து நீங்கள் உங்கள் சைட்லேருந்து எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிவிட்டு அதுவுமே கீழே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.